தொடச்சிட்டியா? மச்சான் எப்படி பலன்னு மின்னுதா? தொடச்சிட்டல? சரி வா ஆஃபீஸ் போகலாம். கொஞ்சம். என்னாச்சுடா? கொஞ்சம். ஏன் தக்கில வந்துச்சா? கொஞ்சம். கோவிந்தா யார் இவன்? முட்டை மூட்டைக்கு சோடா புட்டி போட்ட மாதிரி இருக்கான். ஹாய் ப்ரோ, வாட்ஸ் அப்? வா கோவிந்து. யார் ஆளு? சாவி கொடு. எதுக்குடா? சாவி கொடு. இந்தா கோவிந்து சாவி. வண்டி எடு. அப்பா மச்சான் என்னடா இதெல்லாம்? இன்னிலிருந்து இவர் தான் ஆஃபீஸில் ட்ராப் பண்ண போகிறாரு. ஏன்டா? எப்போ பைக்காக என் காலை உடச்சியோ இதுக்கப்புறம்லாம் உன்னை நம்பி கூட வர முடியாது. கோவிந்தா நீ போ கோவிந்தா. இரு, இது என்னது? கோவிந்தன் 6ஆம் வகுப்பு இ பிரிவு ராவ் பகதூர் மேல்நிலை பள்ளியா? நீயுமாடா? பா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்ப்பா. அப்பா நான் வரதுக்கு 6 மணிக்கு மேலே ஆகும். சும்மா ஃபோன் அடிச்சுட்டே இருக்காத. டைம் வச்சா தென்மொழியில் வந்து நிற்காத. என்னை யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. ஓகே, நான் வந்துடுறேன். ஓகே பாய். అర్జున్ రెడ్డి. రెడ్డి అంటే తెలుగుడే అయి ఉంటాడు. ఇప్పుడు మనోడే. సార్ లిఫ్ట్. என்னடா இன்னும் லிஃப்ட்? சார் லிஃப்ட். சார் ஒரு நிமிஷம் சார். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார், கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுங்க ப்ளீஸ் சார். சரி ஏறுங்க. தேங்க்யூ சார். போகலாம் சார். என்ன இன்னும் காணும்? சார் கொஞ்சம் சீக்கிரம் போங்க சார். போகிறேங்க இருங்க சார், ரொம்ப அர்ஜென்ட் சார், கொஞ்சம் சீக்கிரம் போங்க சார். எங்கள் வண்டி அவ்வளோதாங்க போவோம், அமைதியாக இருங்க. டைம் வேறு ஆயிடுச்சு. இவன் எங்கே போனான்னு தெரியலையே. சார் நிறுத்துங்க. தேங்க்யூ சார். யோ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். இல்லை சார், அது லேட் ஆயிடுச்சு. போலாமா? ஏய் என்னடா பைக் எங்க? பைக்கு சர்வீஸ் விட்டுருக்கேம்மா, அதனால தான் 2 நாளில் வந்துடும். ஓ ஓகே போலாம். சரி போலாமா? ஹலோ, என்னடா பண்ற? சாரி பழக்க தோஷத்தில். ஆட்டோ. சார் ஆர்டர் ப்ளீஸ். தேங்க்ஸ். நீ ஆர்டர் பண்ணுறியா? இல்லை நீயே பண்ணுவோம். சரி. என்னடா அது ஃபுல்லாக நான்வெஜ் ஐட்டம்ஸாக இருக்குது. நம்ம பாட்டுக்கு இதை செமையாக ஆர்டர் பண்ணிட்டு இவ பியூர் வெஜ்ஜுன்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுறது? சரி ஓகே, எதுக்கும் வெஜ்லேயே சொல்லுவோம். எனக்கு சாம்பார் சாதம் போதும். பிரதர் ஒரு சாம்பார் ரைஸ். ஏய் சாம்பார் சாதமாடா நீ? அண்ணே எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு ஹாஃப் தந்தூரி, அப்புறம் மைனஸ் எக்ஸ்ட்ரா வச்சிருங்க. ஓகேவா? ஓகேண்ணா. அண்ணே சிக்கன் பிரியாணியில் லெக் பீஸ் வைக்க மறந்துடுறேன். ஷூர் மேம். டிப்பாவி. நாங்கள் பியோர் வெஜ் தான். அப்பாவுக்கு தெரிஞ்சா ஸோ இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வரும்போது ஃபுல் கட்டிடுவேன். ஓடுறது, தாவறது, மிதக்கிறது எல்லாமே பிளேட்டில் இருக்கு. கேட்டால் அனிமல் லவ்வர். ஆமாம். ஹலோ என்னாச்சு? என்ன பார்த்துட்டே இருக்க? ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடு.
செம்மையா இருந்துச்சு. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன், காலேஜ் எல்லாம் நீ எங்க பண்ண? அது ஸ்கூல் வந்து பரமக்குடி செட்டியார் ஸ்கூலு. காலேஜ் இங்கே தான் படித்தேன், நியூ காலேஜ் ராயப்பேட்டா. நியூ காலேஜா? ஆ. என்ன டிபார்ட்மெண்ட்? விஸ்காம். விஸ்காமா? எந்த பேட்ச்? 2015 பேட்ச். ஹே, நியூ காலேஜ் விஸ்காம் தான் எங்க அண்ணனும் 2015 பேட்ச். எது உனக்கு அண்ணனா? சதீஷ் அண்ணா. சொந்த அண்ணன் இல்ல, கசின் பிரதர். நானும் அவரும் செம்ம க்ளோஸ் தெரியுமா. அவர் ரொம்ப பாசமா பார்த்து பாரு மேல. 2-3 சதீஷ் படிச்சாங்க. எந்த சதீஷ்? ஹைட்டா, லாங் ஹேர் வச்சுட்டு. அட பொட்ட சதீஷ். பொட்ட சதீஷ் தங்கச்சியா நீ? சொல்லவே இல்லை. இல்லம்மா, நாங்க பொதுவா அப்படிதான் அவனை கூப்பிடுவோம். மேடம், எனிதிங் எல்ஸ்? ஒரு மொசம்பி. எனக்கு மொசம்பி வேணாம், ஒரு சாத்துக்குடி மட்டும் போதும். ஏய், ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க 2 பேர் வச்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு சாத்துக்குடி தான் தெரியும். சார் வேறு ஏதாச்சும் வேணுமா? இல்லை வேணாம். ஓகே சார், தேங்க்யூ. சரி, அப்படி பார்க்காத. அவனை ஜென்ரலாக நாங்களாம் அப்படி தான் கூப்பிடுவோம். போய் அவனுக்காகலாம் நம்ம ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும்? சார் யோ பில். ஹலோ மூ. சொல்லு மூ. ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கியா? ஆமாம், கிளம்பிட்டு இருக்கேன். பைக் சர்வீஸ்ல இருந்து வந்துச்சா? இன்னும் இல்லை மூ, ஆட்டோவில் தான் போகணும். ஆட்டோல போறியா? அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வரேன். ஏய், என்ன சொல்ற? எஸ், நான் டிராப் பண்றேன்னு சொல்றேன்ல. இல்லை பரவாயில்ல மூ, நான் போய்க்கிறேன். நான் உன் வீட்டு முனையில தான் இருக்கேன், வா நானே டிராப் பண்றேன். ஹாய் மூ. சர்ப்ரைஸ். எத்தனை நாளைக்கு இதே மாதிரி ஏமாத்த போகிறேன்னு தெரியலையே. இவ வேற வீட்டுக்கே வந்து பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அது சொல்லி சமாளிக்கணும். என்னமோ டல்லா இருக்க, எதுவும் பேச மாட்டேங்கிற? அப்படிலாம் எதுவும் இல்லையே. இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு ஆடிட்டிங் இருக்கா, அதான். அப்புறம் உன் ஆஃபீஸில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? ஒரு 40-50 பேர் வேலை பார்ப்பாங்க. நான் தான் அங்கே டிஎல் ஆக்சுவலாக. பாரா. அதனால எனக்கு கீழே ஒரு 10-15 பேர் எப்பயுமே இருப்பாங்க. கெத்து தான் போ. உங்ககிட்ட பேசிட்டே ஒரு முக்கியமான கால் வந்திருக்கு, நான் மறந்துட்டேன். நான் பேசிட்டு வரேன். ஹலோ, என்னாச்சு? எல்லாத்துக்கும் நானே தான் வரணுமா? அது எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஃபைல் தெரியுமா உங்களுக்கு? சி, நானே எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகே, யூ guys are fit for nothing. Useless idiots. ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ஆபீஸ் வேலை எல்லாத்தையும் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா வேலை செய்யணும். இதான் உன் ஆபீஸ். நானும் வரட்டா? வேணாம், இன்னைக்கு ஆடிட்டிங் இருக்கு, இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்போ நீ சேஃபா வீட்டுக்கு போ. பாய். பாய். அப்பாடா, ஒரு வழியா இன்னைக்கு சமாளிச்சிட்டேன். ஏன் வந்ததுலேருந்து ஒன்றுமே பேச மாட்டேன்? அப்படிலாம் இல்லையே. இன்னைக்கு எப்படியாவது இவகிட்ட உண்மையை சொல்லிடணும். இதுக்கு மேலே மறைக்கிறது தப்பு. மூ, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உனக்கு என்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் இது. இது என்ன கேள்வி? எனக்கு உன்னே ரொம்ப பிடிக்கும். உன் கோமாளித்தனம், உன் நல்ல மனசு. பாடா, எல்லா சினிமா ஹீரோயின் மாதிரி தான் இவ்வளோ பேசுகிறான். தைரியமாக உண்மையை சொல்லிடலாம். அப்புறம் உன் பைக்கு, நீ அப்படியே பைக் ஓட்டிட்டு போகிற ஸ்டைலு, அது என்னவோ இந்த ராயல் என்ஃபீல்டு ஓட்டினாலே பசங்க ஒரு மாதிரி கெத்தாக தான் தெரியுறாங்க. அவங்க கெத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மேலே மறைக்க வேணாம், உண்மையை சொல்லிடலாம். மூ, உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். இது நான் ஃபர்ஸ்டே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். இவ்வளோ நாள் மறைச்சதுக்கு நான் நினச்சிரு. எனக்கு வேலை இல்லை. அந்த பைக்கும் என்னோடது இல்லை. இது ரொம்ப நாளாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சொல்ல முடியல. இதுக்கு மேலே மறைச்சாலும் அது ரொம்ப தப்பு. என் மனசாட்சி என்னை கொன்றும்.
என்னை மன்னிச்சிரு அம்மு. ப்ளீஸ் அம்மு, நான் உன்னை ஏமாத்தணும்னு இதெல்லாம் பண்ணல. தயவு செஞ்சு நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு அம்மு. ப்ளீஸ் அம்மு, இதுக்கப்புறம் நான் இப்படி பண்ண மாட்டேன் அம்மு. ப்ளீஸ். ஷர்மி, ஷர்மி, ஒரு தடவை நான் சொல்றது கேளு ஷர்மி. ஷர்மி ப்ளீஸ். தயவு செஞ்சு போயிடு. ஷர்மி ப்ளீஸ். ஷர்மி ப்ளீஸ். ஷர்மி, ஷர்மி. சார் இந்தாங்க உங்கள் பைக்கு. எந்தில பிரதர்? சார் நீங்கள் தானே அர்ஜுன்? ஆமாம். மேடம் தான் கொடுக்க சொன்னாங்க. சொல்லுங்க மேடம். டிஎல் அர்ஜுனை பார்க்கணும். அர்ஜுனா? அப்படி யாரும் இங்க ஒர்க் பண்ணலையே. இவளா? இவ எங்க இங்க எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. இவளை வேற சமாளிக்கணுமா? இப்ப நான் என்ன சொல்றது? ஹாய். அர்ஜுன் இல்லையா? அர்ஜுன் இங்கே வேலை செய்யலைங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. நான் சொல்கிறத நீங்கள் நம்புறீங்களா எனக்கு கூட எனக்கு தெரியல. ஆனால் அதான் உண்மை. ஆனால் உண்மையாக அவன் ரொம்ப நல்லவங்க, அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இனிமே இது உன் வண்டி, எவனும் கேட்க முடியாது. எடு வண்டியை போலாம்.